ஹலோ வேஸ், அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் மற்ற நாடுகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பு உங்கள் சொந்த நாட்டை பற்றி எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். நம் நாடு மிகவும் பெரியதும் பறந்ததும் ஆகும். இதை பற்றி தெரிந்து கொள்ள பல ஆண்டுகள் ஆகலாம். ஆனால் இந்த காணொலியில் இந்தியாவின் சில அம்சங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். மக்கள் ஏதேனும் ஒரு புதிய இடத்துக்கு பயணம் செய்யும் போது அனைவரும் பல வகையான மொழியால சில சிரமங்களை எதிர்கொள்றாங்க. ஆனா இப்போது நம் நாட்டில் அப்படி இல்லை. உலகம் முழுவதும் ஏறத்தாழ 8000 மொழிகள் பேசப்படுகிறது. ஆனா இங்கே இந்தியாவில் நமக்கு சொந்தமாக சுமார் 100 மொழிகள் உள்ளது. இங்க பல நகரங்களிலும் பலதரப்பட்ட மொழிகள் பேசப்படுகிறது. இங்கே 122 மொழிகள் பேசப்படுகிறது. இந்தி பிரதான மொழியாக கருதப்படுது. ஏன்னா பெரும்பாலான மக்கள் இந்தி பேசுறாங்க. இத்தனை மொழிகள் இருந்த போதிலும் இந்தியாவுக்கு சொந்தமாக தேசிய மொழி இல்லை. பலர் இந்தி தான் நமது தேசிய மொழியா நினைக்கிறாங்க. ஆனால் இந்தி தான் இந்தியாவின் ஒரே அலுவல் மொழி. நண்பர்களே, உங்களுக்கு தெரியுமா நம் நாடு ஏன் இவ்வளவு பெரிய நாடு என்று அழைக்கப்படுகிறது? இதற்கு பதில்கள் உள்ளது. நம் நாட்டை மற்ற நாடுகளிடமிருந்து வேறுபடுத்துவது என்னவென்றால், இந்தியா எப்போதுமே அமைதியாக வாழ்ந்திருக்கிறது. மேலும் யாருடனும் பகைமையை பாராட்டிக் கொள்வதில்லை. நான் சொல்ல வருவது என்னவென்றால், இந்தியா தனது 10,000 ஆண்டுகால வரலாற்றில் தனது எதிரிகள் யாருடனும் போரிட்டதில்லை. நமது நாட்டை யார் தாக்க வருகிறார் என்பதை முன்பே அறிஞ்சு அவர்கள் மீது படையெடுப்பதுதான் இந்திய மன்னர்களுடைய நியாயமான பணியா இருந்தது. அதற்காக நம் மக்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தமல்ல. நம் நாட்டின் நாயகர்களும் இந்த அவர்களுக்கு தகுந்த பதிலடி கொடுத்தனர். இந்தியா ஆயுதங்களை அதிக அளவில் இறக்குமதி செய்ய நாடு. மேலும் இதுவே நமது நாட்டை மிகவும் சிறப்பானதாக ஆக்கிறது. நம்மளே இந்தியா உலகில் மிகப்பெரிய ஜனநாயகத்தையும் உலகின் மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பையும் உலகின் 2வது பெரிய மக்கள் தொகையையும் கொண்ட ஒரு நாடு. நம்மிடம் இவ்வளவு பெரிய மக்கள் தொகை உள்ளது. இந்திய ரயில்வே வலையமைப்பு ஆசியாவிலேயே மிகப்பெரியது மற்றும் உலகிலேயே, அதாவது அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக 2வது இடத்தில் உள்ளது என்ற உண்மை குறித்து பெருமைப்படுவோம். மேலும் இந்த உண்மைகள் உங்களை அதிகம் ஆச்சரியப்படுத்தாது. இந்திய ரயில்வே உலகின் மிகப்பெரிய வேலை வழங்கினர் என்பது உண்மை. மேலும் அதன் கொள்முதல்ல தினதோறும் 10 லட்சத்துக்கும் அதிகமானோர் ஈடுபட்டுள்ளனர் மற்றும் இந்த எண்ணிக்கை பல நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகம். நம்மளே நம் நாட்டில் 2 விஷயம் உள்ளது. பணம் மிகவும் மோசம். ஒன்று சகோதரன், மற்றொன்று கிரிக்கெட். மக்கள் அதன் மீது முழுமையாக பைத்தியமாக இருக்கிறார்கள். ஒருவேளை கபடியில நம் நாடு எவ்வளவு சிறந்து விளங்குகிறது என்பது தெரியாது. 6 கபடி உலக கோப்பைகளையும் இந்தியா வென்றுள்ளது என்பது பெருமைக்குரிய விஷயம். சிறுத்தைகள் சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களை தவமைத்துக் கொள்ளும். அதே போலதான் கபடியும். நம் நாட்டில் உலகின் மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் உள்ளது. அகமதாபாத்தில் உள்ள மெட்டோரோ மைதானம் உலகின் மிகப்பெரிய மைதானங்கள்ல ஒன்றாகும். 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் ஒன்றாக அமர்ந்து ஒரு போட்டியை கண்டு ரசிக்கலாம். மேலும் இதை கட்ட 700 கோடி ரூபாய் செலவானது. இதற்கு முன்பு மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் ஆஸ்திரேலியாவில் உள்ள மெல்போர்ன் கிரிக்கெட் மைதானம் உலகின் மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் என்று நாங்கள் கூறுவோம். இந்தியர்கள் உணவின் மீது மிகுந்த பிரியம் கொண்டவர்கள். நீங்களும் கூட அப்படித்தானே? இந்தியா அதன் சுவையான உணவு வகைகளுக்கு பெயர் பெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்கு வருகிறார்கள். உணவு பஞ்சாப், தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா அனைத்து இடங்களிலும் பிரபலமாக உள்ளது. பஞ்சாபின் பன்னீரை சுவைக்க மக்கள் வருகிறார்கள். குஜராத்தின் டிக்காவாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டின் இட்லி தோசையாக இருந்தாலும் சரி, இந்த உணவுகள் இந்தியாவை மட்டுமல்ல தங்கள் சுவையான சுவையால உலகம் முழுவதையும் கவர்ந்துள்ளது. உலகெங்கிலும் உள்ள மக்கள் பல்வேறு நோய்களால பாதிக்கப்படுறதால இந்தியாவில் சைவ உணவு முறை பல நூற்றாண்டுகளாக பரவலாக இருந்து வருகிறது. மேலும் அது அவர்களின் வாழ்க்கை முறையாகவும் இருந்துள்ளது. ஆரம்பத்திலிருந்தே இந்தியா எப்படி இருந்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். தட்சசீலா, நலந்தா மற்றும் விக்ரம்சீலா ஆகியவை இந்திய கேம்பிரிட்ஜ் மற்றும் ஆக்ஸ்போர்ட் போலவே பண்டைய இந்தியாவில் அறிவு மையங்களாக இருந்தது. உங்களுக்கு தெரியுமா, உலகின் மிகப்பெரிய மாண்டிசோரி பள்ளி லக்னோவில் உள்ளது. மாண்டிசேரி பள்ளி உலக சாதன புத்தகத்தில் பட்டியலிடப்பட்டுள்ளது. பள்ளியில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை தோராயமாக 26,000. நண்பர்களே, உங்களுக்கு தெரியுமா, உலகிலேயே அதிக எண்ணிக்கையிலான தபால் நிலைய அலுவலகம் நம் நாட்டில் உள்ளது. இந்த நாட்டில் 57,50,000 தபால் நிலையங்கள் இருந்தது. நீங்கள் நாட்டுக்கு எங்கு பயணம் செஞ்சாலும் எங்கேயாவது ஒரு தபால் நிலையத்தையோ அல்லது தபால் பெட்டியோ நிச்சயமாக காண்பீர்கள். இந்தியாவின் தபால் நிலையம் மிகவும் பழமையானது. ஆனாலும் தபால் நிலையம் இல்லாம எந்த அரசாங்க பணியும் செய்யப்படுவதில்லை. இந்தியாவில் கிராமங்களிலும் நகரங்களிலும் பல தபால் நிலையங்களை பார்த்திருப்பீங்க. ஆனா தண்ணீரில் மிதக்கும் ஒன்றை எப்போதாவது பார்த்திருப்பீங்களா? உலகின் முதல் மிதக்கும் தபால் நிலையம் இந்தியாவில் ஜம்மு காஷ்மீரில் உள்ள தால் ஏரியில் அமைந்துள்ளது. நண்பர்களே, தொழில்நுட்ப ஆராய்ச்சி இந்த துறையில தொடர்ச்சியான வளர்ச்சியுடன் உலகெங்கிலும் உள்ள அலுவலகங்களில் தபால் நிலையங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருது. இந்தியாவும் இதில் முன்னணியில் உள்ளது. இந்தியா பின்தங்கவில்லை. இன்றைய வளர்ந்த நாடுகளை போல இந்த துறையில புதிய தலைமைத்துவத்தை வெளிப்படுத்தி வருது. நண்பர்களே, மதம் இல்லாத இந்தியாவை கற்பனை செய்ய முடியாது. அறிவியலாலும் முடியாது. பூஜ்ஜியத்தின் கண்டுபிடிப்பாக இருந்தாலும் சரி, பின்னர் பண்டைய காலத்திலிருந்தே இந்திய விஞ்ஞானிகள் உலகிற்கு ஏதோ ஒன்றை கொடுத்துள்ளனர். பூஜ்ஜியத்தை கண்டுபிடிச்சது நமது இந்தியா தான். பண்டைய காலத்திலிருந்து இந்திய விஞ்ஞானிகள் உலகிற்கு ஏதோ ஒன்றை கொடுத்துள்ளனர். பண்டைய நூல்கள் நீண்ட காலமாக ஆயுதங்களை விவரித்துள்ளது. அதன் அடிப்படையில் பெரிய ஏவுகணைகள் மற்றும் அணு ஆயுதங்களை உருவாக்க தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. நண்பர்களே, அதுதான் இந்த உலகம் முழுவதும் உருவாக்கப்படுகிறது. இந்தியாவில் விளையாடப்படும் சதுரங்க விளையாட்டு, அதாவது செஸ், இங்கேயே கண்டுபிடிக்கப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியுமா? இது மட்டுமல்ல, பாம்பு ஏணி போன்ற தனித்துவமான விளையாட்டுகளும் நம் நாட்டில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அது நம் நாட்டில் மிக வேகமாக வளர்ந்து வரும் அமைப்பாக இருந்தது. இஸ்ரோவை பொறுத்தவரை உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதற்காக விண்வெளி திட்டங்களை இந்தியா முதல் 5 நாடுகளில் ஒன்றாக உள்ளது என்று நாம் கூறலாம். செவ்வாய் போன்ற பல வெற்றிகரமான திட்டங்கள் நாம் செயல்படுத்தி இருப்பதையும் அது மிகவும் குறைந்த
செலவில் செயல்படுத்தி இருப்பதையும் நீங்கள் பார்த்திருப்பீங்க. உலகிலேயே தனது முதல் முயற்சியிலேயே செவ்வாய் கிரகத்துக்கு விண்கலத்தை அனுப்பிய முதல் நாடு இந்தியா. நிலவில் நம் நாடுதான் தண்ணீர் கண்டுபிடித்தது. விண்வெளிக்கு சென்ற முதல் மனித உருவ ரோபோ இந்தியா தான். இந்த நோக்கத்துக்காக ரோபோக்களை விற்கவும் திட்டமிட்டுள்ளோம். இந்த நோக்கத்துக்காக வி என்ற பெயரில் ஒரு ரோபோ உருவாக்கப்பட்டுள்ளது. நாம் எப்போதெல்லாம் எதாவது வாங்க நினைக்கிறோமோ அப்போதெல்லாம் அதன் மீது எம்ஆர்பி எழுதப்பட்டிருப்பதை நீங்க கவனித்திருப்பீங்க. எனவே அடிப்படையில் பொருளின் விலை அது தெரிகிறது. ஆனா உங்களுக்கு ஒரு வேலை தெரிந்திருக்காது. உலகிலேயே இந்தியா மட்டும்தான் ஒவ்வொரு பொருளிலும் அதன் அதிகபட்ச சில்லறை விலை எழுதப்பட்டிருக்கும் ஒரே நாடு. நம்மளே இந்தியாவை பற்றி மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம், ஒரு மோட்டார் சைக்கிள்ல 58 பேர் பயணம் செஞ்சனர். அவர்கள் தங்கள் கைகளால சமநிலைப்படுத்தினாங்க. ஒரு நிமிடத்துல 122 தேங்காய்களை உடைச்சாங்க. உலகின் மிக சிறிய பசுவும் இங்கதான் இருக்கு. மாணிக்கியா உலகின் மிக குள்ளமான பெண். ஆதர்ஷ் மிஸ்ரா அது நம் நாட்டு மக்கள் எவ்வளவு படைப்பாற்றல் மிக்கவர்கள் மற்றும் வித்தியாசமானவர்கள் என்பதை காட்டுகிறது. மேலும் மற்றவர்களிடமிருந்து எவ்வளவு வேறுபட்டவர்கள் என்பதை காட்டுகிறது. இந்தியா பல தனித்துவமான அம்சங்களை கொண்டுள்ளது. அதில் உலகின் மிக உயரமான ஒற்றுமை சிலையும் அடங்கும். அது மட்டும் இல்லாம இது கேரளாவில் உள்ளது. கொல்லம் மாவட்டத்தில் உள்ள ஜடாயு சிலை மொத்தம் 30,000 சதுர அடி பரப்பளவு கொண்டுள்ளது. அந்த அளவிற்கு அந்த பகுதியில் ஒரு சௌத்ரி டென்னிஸ் மைதானத்தை அமைக்க முடியும். அதுல ஒரு டென்னிஸ் மைதானத்தை அமைக்க முடியும். சாதனைகளை பாருங்க. உலகின் மிகப்பெரிய மசாலா உற்பத்தி இந்தியாவில் தான் உள்ளது. உலகின் 70% மசாலா பொருட்கள் இந்தியாவில் இருந்து வருகிறது. இன்னொரு விஷயம், இந்தியா உலகின் மிகப்பெரிய வாழைப்பழ உற்பத்தியாளர். அதன் மசாலா பொருட்கள் தவிர இந்தியா அதன் தேநீருக்காக மிகவும் பிரபலமானது. தேயில இங்கு பிரபலம். இந்தியர்கள் ஒவ்வொரு நாளையும் தேநீரில் தான் தொடங்குறோம். ஒரு கோப்பை தேநீருடன் இங்கே நீங்க பல வகைகளையும் விருப்பங்களையும் கடைகளையும் காணலாம். பலவிதமான தேநீர் வகைகளையும் காணலாம். நீங்கள் இதற்கு முன் இதை பற்றி நினைத்திருக்கவே மாட்டீங்க. நீங்கள் ஒரு தேநீர் பிரியராக இருந்தா, அதாவது டீ பிரியராக இருந்தா, நம் நாடு தொடர்பான சில விஷயங்கள் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டோம். ஓகே, இதை விட பேசுகிறேன். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.